ராணவை கோபப்படுத்தும் அன்ஷிதா. கூட்டத்திற்குள் வெடித்த சண்டை முடிவுக்கு வருமா? ராணவை கடுப்பாக்கி சண்டைக்கு தூண்டும் அன்ஷிதாவின் செயல் ரசிகர்களின் கவனத்திற்கு சென்றுள்ளது. கடந்த சில வாரங்களாக முத்துக்குமரன் அதிக ஓட்டுகளால் முன்னிலையில் இருந்து வருகிறார். இவருக்கு அடுத்தபடியாக சௌந்தர்யா, யாக்லின், மஞ்சரி, ராணவ், பவித்ரா என வாக்குகளால் பிக்பாஸ் வீட்டில் தங்களின் இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு சமயத்தில் முத்துக்குமரனின் ஆட்டத்தில் கடந்த சில நாட்களாக சரிவு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்றைய தினம் தொழிலாளர்கள் அணிக்கு முத்துக்குமரன் சென்றுள்ளார். அப்போது தொழிலாளராக வேலை செய்யாமல் கடமைக்காக வேலை செய்து வருகிறார். இதன் விளைவாக பிக்பாஸ் வீட்டிற்கு செல்லும் தண்ணீரை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளார். இதனால் முகாமியாளர் அணியில் இருப்பவர்கள் சமைக்க முடியாமல் இருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து தொழிலாளர்கள் அனைவரும் ஒன்று கூடி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ராணவ் இவ்வளவு பிரச்சனைக்கும் அன்ஷிதா தான் காரணம் என்ற கருத்தை முன்வைக்கிறார். ராணவால் கடுப்பான அன்ஷிதா அவரை கடுப்பாக்கி சண்டையை மூட்டுகிறார். இதனை பிக்பாஸ் வீட்டிற்குள் இருக்கும் முகாமியாளர்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரச்சனையின் முடிவு என்ன என்பதை தொடர்ந்து வரும் எபிசோடில் பார்க்கலாம். அத்தோடு முத்துக்குமரன் செய்த ஒற்றை தவறு, பாத்ரூம் செல்ல முடியாமல் தவிக்கும் போட்டியாளர்கள். பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட புதிய டாஸ்கில் முத்துக்குமரன் செய்த செயலால் போட்டியாளர்கள் அனைவரும் பாத்ரூமை பயன்படுத்த முடியாமல் தவித்து வருகின்றனர். தற்போது கொடுக்கப்பட்டுள்ள டாஸ்கில் முத்துக்குமரன் சைக்கிளை பெடல் செய்யாமல் தவறு செய்துள்ளார். இவர் பயன்படுத்திய சைக்கிள் பாத்ரூமிற்கு தொடர்புடையதாகும். இதனால் பாத்ரூம் செல்லும் தண்ணீரை பிக்பாஸ் நிறுத்தியுள்ளார். இதனால் போட்டியாளர்கள் அனைவரும் அதிருப்தியில் ஆழ்ந்துள்ளனர். முத்துக்குமரன் செய்தது மிகப்பெரிய தவறுதான் என்று தொழிலாளர்களும் அவருக்கு எதிராக பேசி வருகின்றனர். இதற்கான முடிவு என்ன என்பதை இன்றைய நிகழ்ச்சியில் பொறுத்திருந்து பார்க்கலாம். அதோடு மீண்டும் தொழிலாளியாகும் அருண், ஆதரவு தெரிவிக்கும் சௌந்தர்யா, உளநோக்கம் என்ன? இந்நிலையில் நேற்றைய தினம் தொழிலாளர் அணியில் இருந்த அருண் முகாமைத்துவத்திற்கு சென்றுள்ளார். அந்த வகையில் அருண் முகாமைத்துவத்திற்குள் வந்தும் அங்கிருக்கும் மஞ்சரி, தீபக், முத்துக்குமரன் மற்றும் தர்ஷிகா ஆகியோருக்கு பிடிக்கவில்லை. இதனால் அவரை மீண்டும் தொழிலாளர் அணிக்கு அனுப்ப முடிவு செய்துள்ளனர். இதனை சபையில் பிக்பாஸிடம் கூறும் பொழுது சௌந்தர்யா மாத்திரம் இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். ஏனெனில் மொத்த குழுவும் ஒரே முடிவில் இருந்தால் அருண் தொழிலாளியாக மாறிவிடுவார். இதனை தடுக்கும் விதமாக சௌந்தர்யா நடந்து கொண்டது ரசிகர்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது. இப்படியாக நேற்றைய நாளின் எபிசோடுகள் முடிவடைந்தன. இன்றைய எபிசோடில் என்னென்ன நடக்க போகுது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற பிக்பாஸ் அப்டேட்டுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜய் கஜிதா.